உலகலாம் உணர்ந்த போதற்கரியவன் நிலபுல அவியன் எர்மலி பேணிக்கன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 31/13/2024 வியாழக்கிழமை குருவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, வியாழக்கிழமையாக இருக்கக்கூடிய நாளில் குரு பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய அகரம் கோவிந்தவாடி திருத்தலத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த திருத்தலமானது எங்கே இருக்கின்றது என்று சொன்னால் காஞ்சிபுரத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது. இதனை கோவிந்தவாடி என்று குறிப்பிடுவார்கள். அகரம் கோவிந்தவாடி என்று சொன்னால் மிக பிரபல்யம். கோவிந்தவாடி என்று இந்த திருத்தலம் ஏன் அழைக்கப்படுகின்றது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதாவது கோவிந்தன், அதாவது பெருமாள், இங்கு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பாடிய காரணத்தால் கோவிந்தன் பாடி என்று அழைக்கப்பட்டு அது கோவிந்தவாடி என்று தற்காலத்தில் அழைக்கப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆலய ஸ்தலபுராணத்தின் அடிப்படையில் மேற்படி செய்தியானது இந்த ஊர் பெயரோடு பார்க்கின்ற பொழுது ஒத்துப்போகின்றது அல்லவா? இங்கு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கும் சிவபெருமானுக்கும் ஒரே விமானத்தின் கீழேயே கர்ப்பகிரகமானது அமைந்திருக்கின்றது. இவர்கள் இருவருமே சன்னதி கொண்டிருப்பது எப்படி என்று சொன்னால், ஒரே கர்ப்பகிரகத்தில் ஒரு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியும் மற்றொரு பக்கத்தில் கைலாசநாதர் என்று கொண்டாடப்படக்கூடிய சிவபெருமானும் அருள்வாளித்து வருகின்றார்கள். இங்கு அம்பிகையானவள் அகிலாண்டேஸ்வரி என்று தனி சன்னதி கொண்டு அம்பிகை அருள்வாளித்து வருகின்றார். அன்பர்களே, இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நாகதேவதை தன்னுடைய 2 கால்களை மடித்து கொண்டு ஒரு வித்தியாசமான கோலத்தில் அருள்வாளிப்பது ஒரு அற்புதம். எல்லாவற்றிற்கு மேலாக விநாயக பெருமான் இங்கு ஆவுடை மீது அமர்ந்த திருக்கோலத்தில், பொதுவாக ஆவுடை மீது சிவபெருமான் தான் இருப்பார் இல்லைங்களா? ஆனால் எங்கு கோவிந்தவாடி அகரம் திருத்தலத்தில் விநாயக பெருமான் ஆவுடை மீது அமர்ந்த திருக்கோலத்தில் ஆவுடை விநாயகராக ஒரு வித்தியாசமான கோலத்தில் அருள்பாலித்து வருகின்றார். அன்பர்களே, இங்கு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அப்படி அருள் செய்கின்றார் என்ற கருத்தை நமக்கு உணர்த்தும் வகையில் இந்த தட்சிணாமூர்த்திக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிறை சந்திரன், அதாவது சிரசிலே சந்திரன், நெற்றிக்கண் ஆகியவற்றோடும் எல்லாவற்றிற்கும் மேலாக கைலாயம் போன்ற அமைப்பு தட்சிணாமூர்த்திக்கு மேலாக அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. எல்லாவற்றிற்கும் நாம் அப்படியே ஒவ்வொரு காரணமானது அமைந்திருக்கின்றது. என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக அன்பர்களே, இங்கு இந்த தட்சிணாமூர்த்தி எப்படிப்பட்ட ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால், சாதாரணமாக எல்லா ஆலயத்திலும் தட்சிணாமூர்த்தியானவர் கல்லால மரத்தின் கீழே ஒரு கருங்கல் ஆசனத்தின் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருவதைப் போலத்தான் சன்னதி அமைத்திருப்பார்கள், வழிபாடுகள் செய்வார்கள். ஆனால் 2 இடத்தில் மட்டும் தட்சிணாமூர்த்தி வித்தியாசமான கோலத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். எங்கு என்று சொன்னால், ஒன்று அகரம் கோவிந்தவாடி என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்திலும், அதற்கடுத்ததாக மயிலாடுதுறையில் வள்ளலார் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆலயத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி என்ற திருப்பெயரை தாங்கி தட்சிணாமூர்த்தி நமக்கு அருள்பாலித்து வருகின்றார். இங்கு இறைவன் அந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படிப்பட்ட ஆசனத்தின் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார் என்று சொன்னால், தட்சிணாமூர்த்தியினுடைய பஞ்ச ஆசனத்திற்கு கீழே அடி ஆசனமாக இருக்கக்கூடியது கூர்மம். அந்த கூர்மத்திற்கு மேலாக பார்த்தோம் என்று சொன்னால் அஷ்ட கஜங்கள், அதாவது 8 யானைகள். அந்த 8 யானைகளுக்கு மேலாக
பஞ்ச நாகங்கள். அந்த பஞ்ச நாகங்களுக்கு மேலாக இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆசனத்தின் மேலே பார்த்தோம் என்று சொன்னால் அஷ்டதிக் பாலகர்கள் என்றும், அதற்கடுத்ததாக இப்படி பஞ்ச ஆசனத்தின் மீது இறைவன் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி காட்சி தருகின்றார். இது ஒரு வித்தியாசமான அமைப்பாக சிவனுடைய அம்சமாகவே இறைவன் விளங்குகின்றார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் அகரம் கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்தி ஆலயத்தை, குரு பரிகார ஸ்தலத்தை தரிசிப்போம். பாருங்கள். காஞ்சிபுரத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அகரம் கோவிந்தவாடி திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்கின்றோம். இதை குரு கோவில் என்று, தட்சிணாமூர்த்தி கோவில் என்று பிரபல்யமாக கூறுகின்றார்கள். ஆனால் இங்கு சிவபெருமானும் கைலாசநாதர் என்ற திருநாமத்தோடு கிழக்கு நோக்கி இறைவன் அருள்பாலிக்கின்றார். ஒரே விமானத்தின் கீழே கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் கைலாசநாதரும், அதே கர்ப்பகிரகத்தில் தெற்கு நோக்கி, காரணம் தட்சிணம் என்று சொன்னால் தெற்கு, தென் அமர் கடவுள் அல்லவா, ஆகையினால் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அருள்பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்தில் தட்சிணாமூர்த்திக்கு கீழே இருக்கக்கூடிய முயலகன் எப்படி என்று சொன்னால், பொதுவாக எல்லா ஆலயத்திலும் வலது பக்கத்தில் அப்படி திரும்பி இருப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் இடது பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய வகையில் இதுவும் ஒரு வித்தியாசமான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த திருத்தலத்தில் பெருமாள் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கின்றார், கோவிந்தன். எனவேதான் இந்த ஊர் கோவிந்தவாடி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிந்தன் எப்படி என்று சொன்னால் குங்கும சந்தன கோவிந்தன் என்று அப்படி செல்லமாக குறிப்பிட்டு வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், சாதாரணமாக பெருமாள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பெருமாள் தன்னுடைய திருநெற்றியில் திருமண் சாற்றிக் கொண்டு இருப்பார். அந்த திருமண் சாற்றிக் கொண்டு இருப்பார் என்று சொல்கின்ற வகையில் இல்லாமல் இந்த ஆலயத்தில் அப்படி சந்தனத்தால் திருமண் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி நடுவில் குங்குமத்தை சாத்தி குங்கும சந்தன கோவிந்தன் என்று இந்த பெருமாளை வணங்குகின்றார்கள், வழிபாடு செய்கின்றார்கள். இந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராகவும், எதிரிலே பார்த்தோம் என்று சொன்னால் கருடனும், அருகிலே ஆஞ்சநேய பெருமானுமாக தனி சந்நிதி கொண்டு பெருமாள் இங்கு அருள்பாலித்து வருகின்றார். இப்படி கோவிந்தன் இந்த திருத்தலத்தின் வரலாற்றின் அடிப்படையில் சிவனை பாடிய காரணத்தால் இது கோவிந்த பாடி என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு கோவிந்த பாடி என்று அழைக்கப்படுகின்றது என்று சென்ற பகுதியிலேயே நாம் சிந்தித்தோம் அல்லவா. இதற்கு அருகிலேயே திருமால்பூர் என்ற திருத்தலமானது அமைந்திருக்கின்றது. திருமால் பூ கொண்டு அங்கு சிவனை அர்ச்சித்ததாக அந்த ஆலயத்தினுடைய வரலாறானது சொல்கின்றது. ஆகையினால் அந்த ஊருக்கு திருமால்பூர் என்ற பெயரானது அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்படி திருமால்பூரும் கோவிந்தவாடியும் அருகருகே அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு என்று ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகமானது நடைபெறுவது எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம். ஆனால் இந்த ஆலயத்தில் அந்த அன்னாபிஷேகம் எப்பொழுது எப்படி நடைபெறுகின்றது என்றால் பார்ப்போம். இப்பொழுது நாம் அகரம் கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்தி ஆலயத்தை தரிசிப்போம். பாருங்கள் அன்பர்களே, குருவாரமாக வியாழக்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் குரு பகவானை வணங்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் குருவுக்கெல்லாம் ஆதி குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை, அந்த சிவனை வணங்கினோம் என்று சொன்னாலே நமக்கு குரு பரிகாரமாக அமையும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் அகரம் கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்தி ஆலயத்தை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பஞ்ச ஆசனத்தின் மீது அப்படி தெற்கு நோக்கி வித்தியாசமான கோலத்தில் அருள்பாலித்து வருகின்றார் என்று சிந்தித்தோம் அல்லவா. இங்கு இந்த சிவபெருமானுடைய அம்சமாகவே இந்த தட்சிணாமூர்த்தி விளங்குகின்ற காரணத்தினால் ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் சிவனுக்கு நடைபெறும் அல்லவா. இந்த ஆலயத்தில் தட்சிணாமூர்த்திக்குத்தான் அன்னாபிஷேகமானது நடைபெறுகின்றது. அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை அகிலாண்டேஸ்வரி அற்புத வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். இந்த அம்பாளுக்கு சுமங்கலி பூஜை செய்து
வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் திருமண தடையானது நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமானது வெகு விரைவில் அமைகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக சித்திரை மாதத்தில் இந்த ஆலயத்தில் பிரம்மோற்சவமானது நடைபெறுகின்றது. அந்த சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்ற பொழுது காவடி எடுக்கின்றார்கள். சாதாரணமாக காவடி என்று சொன்னால் மாரியம்மன் ஆலயத்தில் காவடி எடுப்பார்கள், முருகன் ஆலயத்தில் பெருவாரியாக காவடி எடுப்பார்கள். ஆனால் சிவாலயத்தில் காவடி எடுப்பது என்பது அபூர்வம். அப்படிப்பட்ட அபூர்வமான ஆலயங்களில் ஒன்றாக இந்த அகரம் கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்தி ஆலயம் அமைந்திருக்கின்றது. இங்கும் அப்படி காவடி எடுக்கின்ற பொழுது விபூதி காவடி எடுக்கின்றார்கள். அந்த விபூதி காவடியிலே எடுத்து வந்து இந்த தட்சிணாமூர்த்தி அபிஷேகம் செய்து அந்த விபூதியை என்ன செய்கின்றார்கள், நோயுற்றவர்கள் தீர்த்தத்திலே கலந்து அதை பிரசாதமாக அருந்துகின்றார்கள். அவர்களுடைய நோயினுடையானது நீங்குகின்றது என்று, இறைவனுடைய அருளால் அமைகின்றது என்று அப்படி பக்தர்கள் பக்தி பூர்வமாக தெரிவிக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்பதற்காக, வெகு விரைவில் அதுவும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்தில் நீராஞ்சனம் என்று சொன்னால் ஒரு தாம்பாளத்தில், ஒரு தட்டில் அல்லது தரையில் அரிசியை பரப்பி வைத்து அந்த அரிசியின் மீது தேங்காயை 2 மூடியாக உடைத்து வைத்து அதில் நெய்யை விட்டு அதில் திரியை போட்டு தீபம் ஏற்றி குரு பரிகாரத்திற்காக வழிபாடு செய்கின்றார்கள். இதற்கு நீராஞ்சனம் என்று பெயர். இந்த நீராஞ்சனம் என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது வெகு விரைவில் நீங்கி விடுகின்றது. இது ஒரு குரு தோஷத்திற்காக இருக்கக்கூடிய வலிமையான சக்திமிக்க பரிகாரமாக இந்த ஆலயத்தில் கடைபிடிக்கப்படுகின்றது. இப்படி அபூர்வ சக்திமிக்க குரு பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய அகரம் கோவிந்தவாடியில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய அருளாலும் கைலாசநாதருடைய அருளாலும் தட்சிணாமூர்த்தியினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.